ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 8 விதமான ஹெல்த்தியான குழம்பு வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இது சின்ன குழந்தைங்கள இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாக கருவேப்பிலை குழம்பு செம்ம டேஸ்ட்டாக எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. முடிக்கு ரொம்ப நல்லது, டயபெட் பேஷண்ட் நல்லது, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோம் நல்ல ஒரு 2 கைப்பிடி 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா உங்களுக்கு நீங்கள் வதக்கிடணும். அது நல்லா மொதுன்னு வர அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு நீங்கள் வதத்துக்கணும். இதோட என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். 20லேருந்து 25 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இதோட 3 பச்சை மிளகாய் இருக்கேன். நீங்கள் கருவேப்பிலையோட பூண்டு ஒரு 10 பூண்டு பல்லும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து இதை நல்லா நம்ம வதட்டுக்குவோம். நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த இலை எல்லாம் தனித்தனியாக ஒட்டாமல் நம்மளுக்கு உதிரியாக நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரும். அந்த அளவுக்கு நல்லா வதட்டுக்கணும். இலை நல்லா நம்மளுக்கு கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு நல்லா அதோட ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வதட்டுக்கோங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு இலை ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக அப்படி பிரிஞ்சு வந்துடும். இந்த பக்குவத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது நம்மளுக்கு கருவேப்பிலை ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி எடுக்கிறப்ப நம்ம இப்படி கையில் இது பண்ணால் நல்லா அது நொறுங்குது. இந்த பக்குவத்தில் நம்ம ஒரு பிளேட் எடுத்து ஆற வச்சுப்போம். அதே கடாயை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை குழம்புக்கு எண்ணெய் நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு 5 சிவப்பு மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பூண்டு இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இதை வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஆற வச்சு கருவேப்பிலையை அரைச்சிடலாம். நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் அரைச்சாலே அது உங்களுக்கு நல்லா வந்துடும். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இது ஏற்கனவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ஈஸியாக அரைப்பட்டுரும். எல்லாத்தையும் போட்டு இப்படி நல்லா நம்ம அரைச்சிப்போம். பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். தண்ணி எதுவுமே மெயினாக சேர்த்துறாதீங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே எண்ணெய் சேர்த்துக்கனால நம்மளுக்கு பவுடர் கணக்காக வராது. இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல காரமுமாகவும் எண்ணெயுமா இருக்கப்போ ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் 2-3 நாள் நல்லா ஒரு வாரம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு வதக்கிட்டு இப்போ ஒரு 4 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்குவோம். நம்ம இதில் அரைச்சிருக்கோமா ஏற்கனவே பூண்டு பச்சை மிளகாயெலாம் அரைச்சிருக்கோம். இது நல்ல கருவேப்பிலையோடு இல்லாமல் இந்த பூண்டு ஃப்ளேவரும் நல்லா நம்மளுக்கு அந்த குழம்புல கிடைக்கும். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது குழம்பு பொடி வீட்டில் உள்ள நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். சேர்த்து இதையும் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படியே ஒரு துவையல் மாதிரி வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நான் ஏற்கனவே ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நிறைய போட்டிருந்தேன். அந்த புளிச்சாறை இதில் சேர்த்துக்குவோம். ஃபுல்லாக புளியெல்லாம் சேர்த்தாச்சு, அந்த சாதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது கொதி வரட்டும்.
நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா இதோட பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு வந்து போகட்டும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கட்டியாகணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி நம்மளுக்கு இந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். பாருங்கள், குழம்பு வந்து நம்மளுக்கு வத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்ல எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கொடுக்கும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நம்மளுக்கு வந்து கட்டியாக வரணும் குழம்பு. வெல்லம் போட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சிட்டு வந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து இந்த கருவேப்பிலை குழம்புல வந்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. அப்படியே கமன்னு இருக்குங்க. வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு நல்ல கட்டியான ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்ல ஒரு தொக்கு கணக்காக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு தேவைக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு கருவேப்பிலை குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ரைஸோடு போட்டு அந்த பூண்டு அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரண்டையை வச்சு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம். பிரண்டையில் துவையல்ஸும் சாப்பிட்லாம், குழம்பாகவும் வச்சு சாப்பிட்லாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. முழங்கால் பிரச்சனை உள்ளவங்க, மூலம், செரிமான தன்மை இல்லாதவங்க, மாதவிடாய் கரெக்டாக இல்லாதவங்களாம் இது ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் எங்கள் வீட்டிலே முளைச்ச பிரண்டை எடுத்துருக்கேங்க. பிரண்டை வந்து பிஞ்சாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி இதோட இலைகள்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக அந்த பிரண்டையை உடச்சி அதோட நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஈஸியாக நாரெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஏன் எண்ணெய் தேய்க்கிறோன்னா பிரண்டையில் வந்து அரிப்புத்தன்மை நிறையா இருக்கும். அதனால் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதை ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிரண்டையை நல்லா உப்பு தண்ணியில் 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் சேருங்க. நல்லெண்ணெய் வந்து நம்ம இது நல்ல ஒரு மெடிசினாக நம்ம யூஸ் பண்ணுறதா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சூடானோன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகு. நீங்கள் எல்லா உணவுலையும் கொஞ்சம் மிளகு சேர்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த பாய்சன் தன்மையை அது வந்து நீக்கிடும். அதுக்கு தான் மிளகு சேர்த்துக்கிறோம். மிளகுக்கு அவ்வளோ பவர் உண்டு. வெங்காயம், சின்ன வெங்காயம் 50 கிராம் அளவு உரிச்சிருக்கேன். இதில் ஒரு 15 பூண்டு பல், 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வேகிறது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும். வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வெந்தாச்சு. இப்போ பிரண்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா நல்லா எண்ணெயில் அது வதங்குறப்ப தான் இதோட அரிப்புத்தன்மை வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக போகும். அதனால் நல்லா எண்ணெயில் வந்து இந்த பிரண்டையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இது பிரண்டை வதங்குறதுக்குள்ளே இந்த தக்காளியை வந்து பேஸ்ட் கணக்காக அரைச்சிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த 2 தக்காளி பழத்தை பேஸ்ட்டாக நறுக்கியிருப்போம். பாருங்கள், பிரண்டையும் ஒரு அளவுக்கு நம்ம நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்மளுக்கு வெந்து வரப்பே பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி கொஞ்சம் அமுக்கணுன்னா நல்லா மசியும். பாருங்கள், பிரண்டை நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்படி தாங்க வெந்திருக்கும். ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு. மாதிரி நல்லா வெந்துட்டால் தான் நம்மளுக்கு உள்ள நாக்கு வந்து அரிக்காது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உரப்பு ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி நனைய போட்டிருக்கேன். அந்த புளியையும் நம்ம கரைச்சதில் ஊற்றிடலாம்.
நல்லா நம்மளுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புளிப்பும் உப்புமா சாப்பிட்றப்ப நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா இந்த புளி தண்ணியும் ஊற்றி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் கட்டியாக வச்சு சாப்பிடாதாங்க நல்லாயிருக்கும். நல்லா வத்த குழம்பு மாதிரி கட்டியாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கேற்றாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் நல்லா இது ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா வாடை எல்லாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நல்லா ஒரு 7-8 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஒரு அளவுக்கு நல்லா வத்தி இருக்குது. நம்ம உப்பு உரப்பு எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பிரண்டையுமே நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. நான் ஒன்று உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி நல்லா இப்படி இது பண்ணுறப்ப இந்த பிரண்டை நல்லா மடங்கணும். இப்படி நல்லா மசிக்கிறப்ப நல்லா மசிஞ்சிடும். இந்த அளவுக்கு நல்லா பிரண்டை வெந்துருச்சு. இது நீங்கள் அழகாக சும்மா சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் சேர்க்கிறது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டுமே நல்லா கொடுக்குங்க. வெல்லம் அந்த புளிப்பு உரப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் வெல்லம் கொஞ்சம் ஒரு துண்டு அளவுக்கு மட்டும் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு நம்மளுக்கு குழம்பு நல்லா கட்டியாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக நல்லா அந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதோடு வச்சு நம்ம சாப்பிட்றப்ப குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த குழம்பு சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் குழந்தைங்களும் இது விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஹெல்த்தியான ஒரு பிரண்டை குழம்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு 2 முறையாச்சும் சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக நான்வெஜ் ஸ்டைலில் வெஜ் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா சிக்கன் தான் நம்புவாங்க. எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதை சிறுபருப்புன்னு கூட சொல்லுவோம். இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்படி கையில் வச்சு பருப்பு இது பண்ணால் 2ஆக உடையணும், அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி அதை வடித்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஒரு மூடி தேங்காயில் பாதி மூடி தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. நல்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி ஊட்டாமல் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ட்ரையான ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதை நல்லா ஒரு தடவை நல்லா சுற்றிக்கோங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சாப்பில் மட்டும் விடுங்க, ரொம்ப ஊட்டாதீங்க. இது தேவைன்னா மட்டும் இது பண்ணிக்கோங்க. நல்லா அதை அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட் மாதிரி வரணுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாவு. அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப சேர்க்க வேணாம். நம்ம இந்த போண்டா இது மாதிரிலாம் போடுறதுக்கு எந்த பக்குவத்தில் இருக்கோ அந்த பக்குவத்தில் இது பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் வலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவில் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். இதோட கொஞ்சம் இது ஈரப்பதமாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கட்டியாயிடும் மாவு.
பாருங்கள், இது நல்லா நம்மளுக்கு பக்கோடா போடுறதுக்கு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு இதை நல்லா குட்டி குட்டி பாலாக எடுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக திருப்பி விட்டோம். நம்மளுக்கு பாருங்கள், நல்லா இது கோல்டன் கலரில் நம்மளுக்கு மாறி வந்துட்டு இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நம்மளுக்கு சீக்கிரம் அது கருகிடும், உள்ளேயும் அவ்வளோ வெந்திருக்காது. பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த கலரில் வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் டீ ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இதை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது அதே எண்ணெயில் தாங்க நம்ம தாளிக்க போகிறோம். பட்டை ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் பொரிஞ்சோன்னே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துன்னு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு வதக்கிக்கோங்க. மசாலா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இது குழம்பு மசாலா. இதில் மல்லி, சீரகம் இதெல்லாம் சேர்த்துப்போம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட கரம் மசாலா பொடி ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு மாதிரி மேலே தள்ளி வர டைம் பார்த்து நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க இந்த பக்கோடா மாதிரி உள்ளதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கொதி வரட்டுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஒரு அளவுக்கு தண்ணி எல்லாம் நல்லா வற்றி மசாலா எல்லாம் வெந்துடுச்சு 10 நிமிஷத்தில். இப்போ அரைச்சி வச்சுருக்க நான் தேங்காய் பேஸ்ட் இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒட்டதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அசல் கறி குழம்பு டேஸ்ட்லேயே தாங்க இருக்கும். நல்லா இதையும் ஒட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் வாசனை போகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக கறி குழம்பு மாதிரி வெஜ் கோலா குழம்பு ரெடி ஆகி வந்துடுச்சு. இதில் நல்ல ப்ரோட்டீன் சத்து உண்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் புதினா இலை போட்டுடலாம். இது கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உரப்பு நார்மல் உரப்பில் இது வச்சுருக்கேன். இன்னொன்று சிம்பிள் ட்ரிக் பார்த்திங்கன்னா, அவங்க நல்ல காரமாக வேணும் வச்சிட்டோம் ஆனாலும் காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு கடாய் எடுத்து அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் லைட் சூடு வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு அந்த இதை அப்படியே அந்த எண்ணெயில் அந்த குழம்புல அந்த எண்ணெயை ஊற்றிட்டிங்கன்னா
சூப்பராக நம்மளுக்கு வந்து காரசாரமான குழம்பு ரெடி ஆகிடும். நான் இந்த கிளிப் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மெத்தட் தான் நான் பண்ணியிருக்கேன். இது நல்ல காரமாக இருக்கும். காரம் விரும்புகிறவங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கும். கொண்டக்கடலை கத்திரிக்காய் போட்ட குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 100 கிராம், 4 பச்சை மிளகாய், 15லேருந்து 20 பூண்டு பல், 2 பெரிய சைஸ் தக்காளி பழம், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி நனைய போட்டிருக்கேன். கருப்பு கொண்டக்கடலையே 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு விசில் போட்டிருக்கேன். ஒரு 2 விசில் போட்டு இப்படி கையில் அப்படி அமுக்குனா கடலை வந்து மசியணும். அந்த அளவுக்கு விசில் வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் குட்டி கத்திரிக்காயாக இருந்தால் ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இது மாதிரி 4ஆக வெட்டி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் வெங்காயம் எடுத்து இது மாதிரி ஒரு சின்ன இடிக்கிற கல்லை போட்டுக்கோங்க. இதோட 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா இடிச்சுக்கோங்க. இது மாதிரி இடித்து செய்கிறப்ப நல்ல மணமாக இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதோட சத்து எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இப்போ பூண்டையும் இதோடு சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இது மாதிரி இடித்து ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஒரு மண் சட்டி எடுத்துக்கிட்டேன். சட்டி சூடானோன்னே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னே நறுக்கின கத்திரிக்காயை அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக அப்படி வதக்குங்க. வதக்குறப்ப கத்திரிக்காய் கலர் வந்து ப்ரௌன் கலரில் லைட்டாக மாறும். அந்த டைம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போயே உப்பு சேர்த்துட்டா காயும் கொஞ்சம் வெந்துடும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு நல்லா காயில் பிடிச்சிரும். இது ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். இந்த அளவுக்கு அது ஃபுல்லாக லைட்டாக ப்ரௌன் கலரில் அது மாறுற அளவுக்கு நீங்கள் வேக வச்சா போதும். இந்த கத்திரிக்காவை இப்போ நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா இது வந்து பொரியட்டும். பொரிஞ்சோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்தோன்னே பேலன்ஸ் உள்ள வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. உதிச்சு வச்சுருக்கோம்ல முழுசாக போடுற வெங்காயம் பார்த்திங்கன்னா குழம்புல வந்து நம்ம சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இடித்த அந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பழத்தை இப்படி லைட்டாக புழிஞ்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகும். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லா இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா தக்காளி நம்மளுக்கு மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வேகணும். இப்போது நம்ம ஏற்கனவே லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இதோட மிளகாய் பொடி நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நனைச்சி வச்சுருக்க புளியை கரைச்சி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா இதெல்லாம் நல்லா அந்த கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க கொண்டக்கல்லையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி நல்லா வரட்டும். கொதி நல்லா வந்தோடனே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலா வாசனை எல்லாம் போகட்டும். 15 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். நம்மளுக்கு நல்லா மசாலா எல்லாம் நல்லா வாசனை எல்லாம் போயிடுச்சு. அதனால் பாருங்கள், எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மசாலா நல்லா வெந்தாச்சு. இப்போது நான் ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இந்த குழம்புல சேர்த்துக்குவேன். நல்லா ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி அது ஃபுல்லாட்டையும் சேர்த்துக்கோங்க.
நல்லா சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்தோன்னு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக நல்லா கத்திரிக்காய், இந்த கடலை எல்லாமே நல்லா ஒரு ஃப்ளேவர் நல்லா வாசமாக இருக்குது. தேங்காய் ஊற்றினோடனே குழம்பு அவ்வளோ மணமாக இருக்குது. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னா, இப்போ நீங்கள் குழம்பு வச்சோன்னு உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் லைட் சூடானோன்னு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி போட்டு நீங்கள் ரொம்ப சூடாகிடக்கூடாது. சூடாகுனா கரிஞ்சிடும். லேஸ் சூடாக இருக்கிறப்ப மிளகாப்பொடி போட்டு இது மாதிரி தாளித்து ஊட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு உதப்பு குழம்புல கரெக்ட் ஆகிடும். இது மாதிரி சேர்க்குறப்ப உங்களுக்கு அந்த மிளகாய்த்தூள் வாசனை ராவாக அடிக்காது. ஏற்கனவே அந்த எண்ணெயில் மிளகாய்த்தூள் வெந்ததுனால அந்த ஸ்மெல் வராது. இது மாதிரி இந்த குழம்புல நீங்கள் ஊட்டிட்டிங்கன்னா காரம் பட்டாத டிஷ்ஷஸ்க்கு இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இது மாதிரி தாளித்து ஊட்டினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு சூப்பரான கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சூப்பரான ஒரு கிராமத்து சமையல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இதை நீங்கள் ரைஸுக்கு, தோசை, சப்பாத்தி, இட்லி எதுக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு நல்ல ஒரு கறி குழம்பு ஃப்ளேவரே உங்களுக்கு தரும். இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒன் டைம் ஆச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தாங்க பார்க்க போகிறோம். சுண்டை வத்தல், மாவத்தல் குழம்பு வைக்க போகிறவங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு உள்ளவங்களுக்கெல்லாம் சுண்டை வத்தல் ஒரு நல்ல சூப்பரான ஒரு மெடிசின். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு சுண்டை வத்தல் போட்டு ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுண்டை வத்தல் நல்லா ஃப்ரை ஆயிடும். இந்த பக்கோடிக்கு ஃப்ரை ஆனோன்னு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சுண்டை வத்தல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுங்க, ஈஸியாக சாப்பிடுவாங்க. நம்ம சுண்டை வத்தல் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மிளகு, இது 3 நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் அது கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 5-6 பச்சை மிளகாய், இதோட ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல் சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 டைம் நல்லா அப்படி ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தக்காளி நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இதையும் ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டு மசாலா சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்ம காரத்தக்கன மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, இதை நனைய போட்டிருக்கேன். இந்த புளிச்சாறையும் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். சுண்டை வத்தல் குழம்பு கொஞ்சம் புளிப்பும் காரமுமாக சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இந்த புளி தண்ணியோடு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணினா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவேன். இது ஒரு 400 ml இருக்குங்க அப்ராக்சிமேட்டாக. இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம்.
மா வத்தல். இந்த மா வத்தல் வந்து ஒரு அரை மணி நேரம் நான் சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச இந்த மாவத்தலை இதில் சேர்த்துக்கலாம். மாவத்தல் போடுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு புளிப்பும் தன்மையும் நம்மளுக்கு அதில் வந்து குழம்புல கிடைக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க சுண்ட வத்தல் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு காவாசி மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லா டைமே போட்டுருங்க. அதில் இந்த காவாசியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் இதாகி வரப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நான் பேலன்ஸ் வச்சுருக்கேன் இந்த சுண்டை வத்தலை ஒரு ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்குவோம். தண்ணி எதுவும் விட்டாதீங்க, பொடியாக எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி பொடி பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு பாருங்கள், குழம்பு வந்து லைட்டாக வற்றி வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக வற்றி வந்திருக்கு. நீங்கள் குழம்பு வந்து நல்லா கட்டியாக கன்சிஸ்டன்சிக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சோண்டு தண்ணி இது பண்ணி கட்டியாக இது பண்ணி குழம்புல ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் கட்டியாக கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியையும் சேர்த்துடலாம். சுண்ட வத்தல் பொடியை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் இந்த மாதிரி குழம்பு கணக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சுண்ட வத்தல் குழம்புல மெயின் என்னென்னா இந்த வெல்லம் ஒரு துண்டு போடணுங்க. அது நல்ல டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக கூட்டி கொடுக்கும். இதையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தேவைதான் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து சுண்ட வத்தல் குழம்பு வந்து ரெடி ஆகிருக்கு. இது மாதிரி குழம்பா நீங்கள் எடுத்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இது பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கட்டியாக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா பாருங்கள், குழம்பு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு அளவுக்கு கட்டியாகவே வந்துடுச்சு. இன்னும் கட்டியாக வேணும்னாலும் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா கட்டியாயிடும். சூப்பராக ஒரு சுண்ட வத்தல் மாவத்தல் குழம்பு வந்து ரெடி ஆகிருக்கு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரைஸுக்கு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கட்டியான ஒரு சுண்ட வத்தல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸ்டைலில் ஒரு வெஜ் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாருக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான பொருட்கள்: முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி, எந்த முள்ளங்கி வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா தோலை சீவி இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணாலும் நறுக்கிக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த 2 தக்காளி பழம் இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இதை வந்து சோம்புன்னு கூட சொல்லுவாங்க. இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சோன்னே நம்ம உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் லைட்டாக சாட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட பச்சை வாசனை போகும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெயும் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க முள்ளங்கியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த முள்ளங்கியும் நல்லா இது மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டோடலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த முள்ளங்கி அந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க.
ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்குன்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு கொதிக்க விட்டுடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் அரைச்சிடுவோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சீல் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைட்டாக அப்படி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கோம்ல, அந்த தேங்காய் பேஸ்ட்டை குழம்புல சேர்த்துடலாம். இந்த ஜாரையும் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியையும் உள்ள குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்து இன்னும் ஒரு 100 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ மூடி போட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் வைங்க. வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆவிலாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. நம்மளுக்கு பாருங்கள், சூப்பராக முள்ளங்கி குழம்பு ரெடியாகி வந்துருக்கு. தொடக்கிறப்ப அவ்வளோ வாசனையாக இருக்குது. சாப்பாடுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது குழம்பு. நீங்களும் இது மாதிரி 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் மல்லி இலை கொஞ்சம் போட்டுடலாம். இது எல்லாத்துக்குமே செம சூட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக 1 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாசி பயிர் வச்சு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் செம்மையான ஒரு காம்பினேஷன். ஹெல்த்தியான ஒரு குழம்பு கூட சொல்லலாங்க. இல்லை நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய குழந்தைங்க பாசி பயிர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு வதட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுறாதீங்க, கரிஞ்சிடும். இது மாதிரி லைட் ப்ரௌன் கலருக்கு வரும். அந்த அளவுக்கு மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு வச்சு நீங்கள் வதட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வதப்பட்டோன்னே ஒரு மனம் வரும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்லா வதட்டுதுங்க. இது பாருங்கள், நல்லா லைட் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி அந்த சூடான தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்படி ஊறுறப்ப நம்ம நெக்ஸ்ட்டு விசில் போடுறப்ப சீக்கிரம் நம்மளுக்கு பயிர் வெந்துடும். அதான் இந்த சுடு தண்ணியில் ஊற வைக்கிறோம். குழம்பு வைக்க தேவையான பொருட்கள்: கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன், 2 தக்காளி பழம் பொடிசாக நறுக்கிக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாய், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இதோட நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட் கணக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு நம்மளுக்கு பாசிப்பயிறு. இதை நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம பயிர் இப்படி நசுக்குனா 2ஆக உடையணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறி இருக்குது. நம்மளுக்கு சீக்கிரம் விசில் போடுறப்ப நல்லா சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் நல்லா 1/2 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே கொஞ்சமாக பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதோட 3 பச்சை மிளகாயும் சேர்த்துடுவோம். சேர்த்து லைட்டாக வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயாச்சு. தேவையான மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உங்கள் காரத்துக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா ஒன் டைம் வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப மசாலா தேவை கிடையாது. இப்போ நான் நல்ல ஒரு பெரிய மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சி நல்ல பால் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு. இந்த பாலையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பயிரோட தண்ணி எல்லாத்தையும் வடிச்செடுத்து நம்ம பயிறு மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணதப்பே குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமன்னு கறி குழம்பு வாசனை அடிக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு நெய் போட்டு இந்த பருப்பு குழம்பு ஊற்றி கொண்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருட்கள்: வெள்ளை மொச்சக்கொட்டை நைட்டு நான் ஊற போட்டாச்சு. அப்படி இல்லைன்னா ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 2 விசில் வச்சுருங்க. இந்த அளவுக்கு மொச்சக்கொட்டை வெந்திருக்கணும். எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி நனைய போட்டுக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். 20 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கிக்கோங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் இருக்குது. இதை 4 அப்படி கீறிக்கோங்க, பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் மட்டும் நல்ல பேஸ்ட் கணக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம ஏற்கனவே உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தில் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஜாரில் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 7-8 பூண்டு பல் இதையும் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க தக்காளியில் பாதி அளவுக்கு தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல ஒரு பேஸ்ட் கணக்காக அரைச்சிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சி வரணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சோன்னே இந்த அளவுக்கு கறி வடகம், இதை தாளிப்பு வடகம்னு கூட சொல்லுவாங்க. இது நீங்கள் சேர்த்திக்கிட்டீங்க நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நான் தாளிப்பு வடகம் சேர்க்கறதுனால இந்த இது சேர்க்கல. அதுக்கு பதிலாக நான் வெந்தயம் மட்டும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குவேன். இந்த வெந்தயம் கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெந்தயம் கோல்டன் ப்ரௌனுக்கு மாறியாச்சு. இப்போ உரிச்சு வச்சுருக்க இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயை எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் கிடைக்கும். சேர்த்து இதையும் நல்லா ஒன் டைம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோன்னே 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்குன்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவேன். எண்ணெயில் இப்படி மிளகாய்த்தூள் போடுறப்ப தக்காளி இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயிலே மிளகாய்த்தூள் போட்டால் குழம்பு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க பேலன்ஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டால் சீக்கிரம் நம்மளுக்கு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிடும். இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், 2 நிமிஷத்தில் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்படி நீங்கள் அரைச்சி போடுறப்ப குழம்பு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கட்டியாக கிடைக்கும். அதுக்கு தான் இது மாதிரி அரைச்சி போடுறோம். நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு, நம்மளுக்கு இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் இந்த கத்திரிக்காயோட நல்லா நம்மளுக்கு வந்து சாதணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு பாதி பக்குவத்தில் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா பாதி அதை வேக்காட்டில் இருக்குங்க இப்போ கத்திரிக்காய். பாருங்கள் சூப்பராக நல்லா அதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட நான் வந்து ஏற்கனவே நானே போட்டிருக்கோம்ல புளி, இதையும் சேர்த்துக்கிறேன். புளி கரைச்சல் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நல்ல புளிப்பு, உரப்பு, உப்பு இதெல்லாம் நல்லா இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளியை ஊற்றிட்டேன். இப்போ அதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி அந்த புளியை நல்லா கரைச்சி இன்னொன்று தடவை அதில் சேர்த்துக்கிறேன். போட்டால் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த புளி தண்ணியோட இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அவிச்சு வச்சுருக்க இந்த மொச்சக்கொட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே முன்னே உப்பு சேர்த்துக்கோம், அதனால் நீங்கள் பார்த்துட்டு குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, நல்ல நுரையாக தள்ளி கொதிக்க போகுது. இந்த டயத்தில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். இந்த மசாலா வாசனை எல்லாம் போயிடும், கத்திரிக்காயும் நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் நல்ல குழம்பு வந்து டதன்னு கொதிக்குது. இந்த மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு, கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு நல்லா இது மாதிரி மொச்சக்கொட்டையை முன்னே போட்டு இப்படி கொதிக்க விடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மொச்சக்கொட்டையில் அந்த புளிப்பு, உதப்பு எல்லாமே நல்லா சார்ந்துருக்கும். கத்திரிக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் வந்து நீங்கள் சின்ன மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை மட்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப தேவை கிடையாது. அப்படி இல்லைன்னா ஒரு அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் சில் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம இந்த குழம்புல வந்து சேர்த்துடலாம். சேர்த்து இது மாதிரி ஒட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறப்பே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுற அளவுக்கு இருக்குங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு உங்களுக்கு இட்லி, தோசை, ரைஸு இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இதோட இது வந்து அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த குழம்பு வெரைட்டி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.